ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரிமோட் மார்க்கெட் யூடியூப் சேனல். காட்டுப்பாக்கம்ல சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு வந்து சேலுக்கு வருது. அந்த லேண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காட்டுப்பாக்கம் சுசுகி ஷோரூமுக்கு அடுத்ததாக இருக்கிற பாரடைஸ் ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு 400 மீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா 3 பிளாட் கொண்ட ஒரு லேஅவுட்டு. அதில் ஒரு பிளாட் சேல் ஆயிடுச்சு, இன்னும் 2 பிளாட் அவைலபிளாக இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 40 ஃபீட் வரும், லென்த் 70 ஃபீட் வரும். அது மாதிரி 2 பிளாட் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ஃப்ரண்டேஜ், லென்த் 70 ஃபீட்டு. அந்த கார் இருக்குங்க இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த மண் போட்டிருக்க இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு தான். ஃபர்ஸ்ட்டில் உள்ள அந்த போஸ்ட்டு கம்பத்துக்கு பக்கத்தில் உள்ள லேண்ட் வந்து சேல் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 2 பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் லெஃப்ட்டில் நம்ம வந்து காட்டுப்பாக்கம் ரோடை ரீச் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 300 to 350 மீட்டர்ஸ் போனீங்கன்னா சனாஸ்குள்ளே தாண்டி உங்களுக்கு செந்நீர்குப்பம் கனெக்ட் பண்ணுற ரோடையும் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். காட்டுப்பாக்கம் டு செந்நீர்குப்பம் ரோடு. ஸோ நல்ல ஒரு நீட்டான ஏரியா. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா வீடுங்க இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இதை சுற்றி. ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சனா மாடல் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூலு. இப்போ நான் கை காட்டுற அந்த போஸ்ட் கம்பத்துக்கு பக்கத்தில் உள்ள லேண்டு சேல் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 2 பிளாட் அவைலபிளாக இருக்குது. லேண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்குது, எதிர்த்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு நீட்டான ஏரியா, ஆள் புழக்கம் நிறையா இருக்கக்கூடிய ஏரியா. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைட் விசிட்க்கு வீடியோவில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சைட் விசிட்க்கு அரேஞ்ச் பண்ணுவோம். மெயின் ரோடு நியர்பையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த லேண்டு சூட்டபுளாக இருக்கும். மெட்ரோ ட்ரெயின் கனெக்ஷன் பக்கத்துலேயே வரதுனால லேண்டோட அப்ரிசியேஷன் ரேட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும்.